निषिद्धैरपि येभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सतसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ நம்ம வந்து வேணி சம்ஹாரத்தில் பிரதமாங்கத்தில் தான் இருக்கோம். ஸோ பிரதமாங்கம் வந்து போன கிளாஸ் வந்து ஐ திங்க் 16வது ஸ்லோகத்தோட அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரோஸோட கான்வர்சேஷனோட நிறுத்தினோம் இல்லையா? பிரஸ்தம் ரிகப்பிரஸ்தம் ஜெயந்தம் அரணாவதம் பிரயச்ச சதுரோ கிராமான் கஞ்சிதேகம் ச பஞ்சமம். அதாவது கான்டெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, கொஞ்சம் கிளாஸ் பிரேக் ஆனதுனால சொல்றேன். கான்டெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பஞ்ச கிராமத்தை வந்து கேட்கறதுக்கு கிருஷ்ணர் வந்து தூதனா போயிருக்கார். அவரை கேட்கறதுக்கு யுதிஷ்டிரன் அமைச்சிருக்காருங்கிற விஷயத்த சகதேவன் வந்து பீமன் கிட்ட சொல்றான். சொன்ன உடனே பீமனுக்கு ஒரே கோவம் வந்துட்டுருது. ஸோ அந்த அந்த 4 நகரம் எது அப்படின்னா, இந்திரபிரஸ்தம், ரிகப்பிரஸ்தம், ஜெயந்தம், வரணாவதம். 5வது எது அப்படின்னா, துரியோதனன் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா கொடுக்கட்டும்னுட்டும். இந்த இந்திரபிரஸ்தம், ரிகப்பிரஸ்தம் இதனுடைய ரிலேட்டட் டேர்ம்ஸ் வந்து என்னங்கிறத பார்த்தோம் நம்ம. ஏன்னா இந்த இந்திரபிரஸ்தம் ரிகப்பிரஸ்தத்துல தான் இதுல தான் இந்திரபிரஸ்தம் ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு அந்த வாரணாவதத்துல அவளை வந்து அந்த அரக்கு மாளிகையில கொல்ல ட்ரை பண்ணா. அதே மாதிரி இந்திரபிரஸ்தம் தான் அவ மயசபா மயன் மூலமா கட்டி அங்க இருந்தா. அங்கேருந்தும் அவளை தூத தியூத கிரியால தோக்கடிச்சுட்டு அதையும் பிடிங்கினுட்டா. விரகப்பிரஸ்தம்ங்கிற இடத்துல தான் பீமனுக்கு பா பாயசத்துல விஷத்தை கலந்து கொடுத்தான். அதனால தான் அவனுக்கு விருகோதரன்னு பேரு. அந்த விரகப்பிரஸ்தத்துல கொடுத்ததுனால தான். ஜெயந்தம்ங்கிற இடத்துலயும் வேற ஏதோ ஒண்ணு நடந்தது. அது என்னன்னு டக்குன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி 4 அவளுடைய ஆ அஹ், अकीर्तनात् विषभोजनं जतुगृहात् दाहद्यूतं सबादि अपकर अपकारः ஸ்தான உத்காட்டனமேவ இதம் மன்யே. ஸோ இந்த 5 அதனால தான் குறிப்பிட்டு இந்த 4 இடத்த அவர் கேட்டிருக்காருங்கிறத சகாதேவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். வத்ச ஏவம் கிருதே கிம் பவதி அப்படின்னு கேட்குறான் பீமசேனன். இந்த மாதிரி ஒரு சந்தி காரியம் பண்ணதுனால நமக்கு என்ன லாபம், என்ன ஃபைதா அப்படிங்கிற மூலம் என்ன லாபம் அப்படின்னா, ஏவம் கிருதே லோகே தாவத் ஸ்வகோத்திர க்ஷய ஆசங்கி ஹிருதயம் ஆவிஷ்கிருதம் பவதி குருராஜஸ்ய அசந்தேயதாச்ச பிரதிபாதிதா பவதி. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்வகோத்திரம் தன்னுடைய கோத்திரத்துல சேர்ந்தவாளுடைய க்ஷயத்தை வந்து விரும்பாதவன் யுதிஷ்டிரன் அப்படிங்கிற ஒரு பேரும் வரும். அந்த அப்படிங்கிறத சொல்றான். இதுக்கு உடனே பீமசேனனுக்கு கோபம் வந்துடுத்து. மூட சர்வமபி ஏதத் அனர்த்தகம், இட்ஸ் ஃபியூட்டைல் எக்ஸசைஸ். குருராஜஸ்ய தாவத் அசந்தேயதா ததைவ பிரதிபாதிதா யதா ஏவ அஸ்மாபிஹ இதோ வனம் கச்சத்பிஹ சர்வைரேவ குருகுலஸ்ய நிதனம் பிரதிஜ்ஞாதம் பிரசித்தஸ்ச லோகே அபி தார்த்தராஷ்டிர குலக்ஷயः. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்தையும் தியூதத்தை இழந்துட்டு பாஞ்சாலியினுடைய மானமும் போனது. அதுக்கப்புறம் காட்டுல வந்து வி ஆல் டிசைடட் டுகெதர் குருகுலத்தினுடைய க்ஷயத்தை விரும்பி தான் நம்ம. அதனால தான் ஒருத்தொருத்தர் ஒவ்வொரு திக்குக்கு போனான். சண்டை போடணும், குருக்ஷேத்திர வார் பண்ணியே ஆகணுங்கிறதுக்கோசரம் தான் அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரத்தை வேண்டி ஈஸ்வரனை தபஸ் பண்றான். ஈஸ்வரன் கிராத்த ரூபமா வந்து சண்டை போடுறார். அதான் கிராத்த அர்ஜுனியம்ங்கிற இது காவியம், மகாகாவியம். ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்றான். இதோட வந்து போன கிளாஸ்ல நிறுத்தினோம் இல்லையா? சதேவக லஜ்ஜாம் நாடயதி. ஒரு வெக்கத்தோட அவன் வந்து என்ன சொல்றான் சகதேவன், பீமன் சொல்றான், சகிம் லஜ்ஜாகரஹ பவதாம் அபிரே மூர்க்க. இது என்ன லஜ்ஜாகரம் ஏ முட்டாளே அப்படிங்கிறான். யுஷ்மானு ஹ்ரேபயதி குரோதாத் லோகே சத்ருகுல க்ஷயः ந லஜ்ஜயதி தாராணாம் சபாயாம் கேசகர்ஷணம். ஸோ வந்து அதாவது யுதிஷ்டிரனுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரன் வந்து இந்த கௌரவ வம்சத்துல குரு வம்சத்துல பிறந்தவாளை அழிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு அவமானம் அவனுக்கு வரப்படாது. அந்த ஒரு ஃபியூச்சர்ல வர அந்த கெட்ட பெயரை காப்பாத்தணும், அந்த பழிச்சொல்லுலேருந்து அவன் வெளியில வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்கிறான். இது என்ன வந்து குரோதாத்து லோகே குரோதாத்து சத்ருகுல க்ஷய லோகே ஹிஷ்மான் ரேபயதி. அதாவது குரோதாத்து ஒரு ரோஷத்தின் பொருட்டு சத்ருகுல க்ஷய சத்ருகுலத்தினுடைய க்ஷயம் விநாசக லோகே இந்த உலகத்துல யுஷ்மான் ஹரேபயதி. உனக்கு வந்து தீங்கு செய்யறவன் தான் சத்ரு. அந்த அவ்வளோ ஒரு டார்மெண்ட்டை கொடுத்துருக்கான் நமக்கு துரியோதனன்.
அவன் அந்த குலத்தை வந்து க்ஷயம் பண்றது அப்படிங்கறதுல உனக்கு என்ன வெக்கங்கிறான். அதுல போய் வெக்கத்தை பாக்குறியே, உனக்கு வெக்கம் இல்லையா? தாராணாம் சபாயாம் கேசகர்ஷணம்னு லஜ்ஜயதி. தாராங்கிறது, தாராகாங்கிறது நித்திய புல்லிங்கம் பகுவச்சனம். இட் இஸ் a நேம் ஃபார் ஒய்ஃப். ஒரு ஒய்ஃப்க்கு யூஸ் பண்ணா கூட அது தாராகா தான். சரியா? ஸோ தாராணாம், அந்த தாராவான திரௌபதியினுடைய கேஷா கேசாகர்ஷணம், அவளுடைய கேசத்தை வந்து கேசகர்ஷணம், கேசத்தை வந்து இழுக்கிறது. சபாயாம் கேசகர்ஷணம் ந லஜ்ஜயதி. அது உனக்கு வெக்கத்தை கொடுக்கலையாப்பா, இதுக்கு போய் வெக்கப்படுறியே அப்படின்னு அவன் கோவத்துல வந்து சொல்றான். ஸோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, இவா ரெண்டு பேருனுடைய சம்வாதத்தை மறைஞ்சு இருந்து கேட்டுட்டு இருக்கா திரௌபதி. அவ இன்னும் உள்ள வரல, அவ வந்துட்டா. பட் ஷி வாஸ் லிசனிங், பேஷண்ட்லி லிசனிங் டு வாட் வாட் கான்வர்சேஷன் தட் தீஸ் டூ பீப்புள் ஆர் டூயிங். சரியா? ஸோ திரௌபதி வந்து ஜனாந்திகம் என்ன அப்படின்னா, நாத ந லஜ்ஜந்தே ஏதே துவமபி தாவது மா விஸ்மார்ஷீஹி. ஸோ வந்து நாத, நாதனே, ஏதேன லஜ்ஜந்தே, ஏதே, நாலு பாண்டவர்கள் இருக்கா பாருங்கோ, அவளுக்கு வெக்கங்கிறதே கிடையாது. அவ வெக்கமே பட மாட்டா. துவமபி தாவது மா விஸ்மார்ஷீஹி, நீயும் வந்து என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்றான். புரியுதா? ஸ்மார்ஷீஹிங்கிறது உங்களுக்கு வந்து லுங்குல இருக்கு. சரியா? அஹ், அமார்ஷீஹி விஸ்மரதி இல்லையா? அமார்ஷீஹின்னு வரும். அந்த இடத்துல உங்களுக்கு விமார்ஷீஹிங்கிற இடத்துல அந்த அகாரத்துக்கு லோபம் வந்துடும். மாங்கி, மாங்கி லுங்கு இருக்கிறோம், மாங்யோகே லுங்கி அப்படிங்கிறதுனால அந்த அகாரத்துக்கு லோபம் வந்துடும். வந்துட்டு விஸ்மார்ஷீஹின்னு வந்துடும். இல்லைன்னா ரூபம் வந்து வி அஸ்மார்ஷீஹின்னு போட்டோம்னா வியஸ்மார்ஷீஹின்னு வரணும், சந்தி எண் சந்திப்படி. ஆனால் இந்த இடத்துல விஸ்மார்ஷீஹின்னு இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் சூத்திரம். சஸ்மரணம். வத்ச கதம் சிரயதி பாஞ்சாலி. உடனே வந்து he just get இது பாஞ்சாலி இங்க வரதா இருந்தாலே இன்னும் ஏன் வந்து சிரயதி அப்படின்னா, வை இட் இஸ் டேக்கிங் டைம் ஃபார் ஹர் டு கம் அப்படின்னு கேட்கலாம். ஆர்ய காகலு வேலா அத்திர பவத்யாக பிராப்தாயாக கிந்து ரோஷாவேஷ வசாத் ஆகதாபி ஆர்யேன ந உபலக்ஷிதா. பவத்யாகான்னு சொல்றது திரௌபதியை சொல்றான். அந்த திரௌபதிக்கு வேலா அத்திர பிராப்தாயாக, அஹ், திரௌபதியாக பவத்யாக அத்திர காகலு வேலா, இங்க வரத்துக்கு வந்து அவளுக்கு ஏதாவது டைமுங்கிறது இருக்கா? வந்துட்டாவும். ஆனா கிந்து ரோஷ ஆவேஷாத்து, நீ வந்து ஒரு கோவத்தினால அப்படியே ஆங்காரமா உட்கார்ந்துட்டு இருக்க, கத்தின்னு இருக்க. ரோஷ ஆவேஷ வசாத்து, அந்த ரோஷ வசாத்து என்ன அப்படின்னா, ஆகதாபி ஆரியேன சா ந உபலக்ஷிதா. அவ வந்துட்ட பொழுதிலும் கூட நீ வந்து உங்களால் அவள் பார்க்கப்படவில்லை. பாசிவ்ல இருக்கு. சரியா? அஹ், அதான் பீமசேனக திருஷ்டுவா சாதனம், மரியாதையோட தேவி சமுத்ததாம், அஹ், சமுத்ததாம் அமர்ஷய்யா, வர்திதாமா. ஓகே, இங்க வந்து உத்ததாம்னு இருக்கு இந்த டெக்ஸ்ட்ல. என் டெக்ஸ்ட்ல வந்து வர்தித அமர்ஷைஹி அஸ்மாபிஹி ஆகதாபி பவதி ந உபலக்ஷிதா. சமுத்ததா அப்படின்னா உத்ததம்னாலே ஒரு அரகண்டான ஒரு தர்ப்பத்தோட இருக்கிறது. சரியா? அந்த ஆமர்ஷகன கோபகன்னு அர்த்தம், மன்யுன்னு அர்த்தம். சரியா? எனக்கு வந்து வர்தித ஆமர்ஷைஹி அஸ்மாபிஹி, ஜாஸ்தியாக்கப்பட்ட கோவத்தோடு இருக்கின்ற என்னால் பவதி ஆகதாபி ந உபலக்ஷிதா, நீ வந்தவளாக இருந்த பொழுதிலும் கூட என்னால் பார்க்கப்படவில்லை. ஓகே, அதக ந மன்யும் கர்த்தும் அர்ஹசி, இதனால நீ கோச்சிக்காத அப்படின்னா. பாவம், இவ சோ கன்சிடர். ஏன்னா வந்து ஒய்ஃப் வந்து நிக்கிறா, இவன் மாட்ட யாரோடய யாரை பத்தியும் திட்டின்னு இருக்கான். அவளுக்கு கோவம் வந்துருமோன்னுட்டு மன்யுஹூனா கோபகன்னு அர்த்தம். நீ மன்யும் கர்த்தும் ந அர்ஹசி, நீ வந்து கோவிச்சுக்காத அப்படிங்கிறான். திரௌபதி சொல்றா, நாத உதாசீனேஷு யுஷ்மாசு மம மன்யுஹு ந புனः குபிதேஷு. எனக்கு வந்து யுஷ்மாசு குபிதேஷு மன்யுஹு ந பரந்து உதாசீனேஷு, எனக்கு கோவம் யார்கிட்ட அப்படின்னா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கா பாருங்க இவ நாலு பேரும், அவகிட்ட தான் கோவமே தவிர, கோபத்தோட இருக்க பத்தியா, எனக்கு இதான் வேணுங்கிறா. அதாவது அந்த ஒரு ஒரு அதாவது அந்த இது சொல்லுவா தெரியுமா, அந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லுவா, அந்த எக்ஸாம் டைம்ல அந்த சூடு குறையவே கூடாது, ஃப்ளேம் அதை வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும், படி படி படின்னு. அந்த மாதிரி இவனுடைய கோவத்துல வந்து எங்கேயோ இறங்கிவிட்டு எல்லாம் கூல் டவுன் ஆயிட்டானா, பீமன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஃபார் திரௌபதி டு டைகர் ஹேர். யுதிஷ்டனை விட்டா அவனே வந்து சந்தியை பண்ணிட்டு, நீ பரவாயில்லம்மா, முடிஞ்சுக்கோ முடியும்னு சொல்லிடுவான்.
இவன் மொத்தம் தான் அவன் கையில இருக்கா. அதனால என்ன சொல்றா அப்படின்னா, உங்ககிட்ட போய் கோச்சுப்பேனா, எனக்கு உன்னை விட்டா கதியே கிடையாதுங்கிறா. நாத உதாசீனேஷு யுஷ்மாசு மம மன்யுஹு ந புனः குபிதேஷு குபிதேஷு மம மன்யுஹு ந புனः உதாசீனேஷு யுஷ்மாசு. ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கா பார், அவ கிட்டதான் எனக்கு கோவம் அப்படிங்கிறான். இது ஏவம் அபகத பரிபவம் ஆத்மானம் சமர்த்தயஸ்வ हस्ते गृहीत्वा पार्श्वे समुपवेश्य முகமவலோக்கிய கிம் புனக அத்திர பவதி உத்விக்னாமிவ உபலக்ஷயாமி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, எது ஏவம், ஸோ அந்த மாதிரி உனக்கு கோவம் இல்லை அப்படின்னா, அபகத பரிபவம் ஆத்மானம் சமர்த்தயஸ்வ. ஸோ உன்னையே நீ வந்து பரிபவம்னா இன்சல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ உன்னையே நீ வந்து சமாதானப்படுத்திக்கோ. என்ன அப்படின்னா, ஆஹ், ஆஹ், என்ன அப்படின்னு, அதாவது அபகத அபமானம் பரிபவம் அப்படின்னா, உனக்கு நடந்த பரிபவத்துக்கு பீமன்கிறவன் டெஃபினட்டா அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உன்னை நீ கன்சோல் பண்ணிக்கோ. கன்சோல் பண்ணிக்கோனா மறந்துருங்கிற அர்த்தம் இல்லை. ஹஸ்தே கிரகித்வா, கையில் அவளை கையை பிடிச்சிண்டு பார்ஷ்வே ஸ்மூபவேஷ்ய, அதாவது உபவிஷ்ய அப்படின்னா அவன் உட்கார்ந்தான். உபவேஷ்யங்கிறது நிச்சில இருக்கு. ஹி மேட் ஹர் சிட்டு. சமுபவேஷ்ய முகம் அவலோக்கிய, அவன் முகத்தை பார்த்துட்டு கிம் புனக அத்திர பவதீம் உத்விக்னாமிவ உபலக்ஷயாமி. ஐ சீ ஹர், ஐ சீ யூ வெரி அஜிடேட்டட், ரொம்ப உத்விக்னாவா இருக்கியே, ரொம்ப ஒரு ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். திரௌபதி சொல்றா, நாத கிம் உத்வேக காரணம் யுஷ்மாசு சந்நிஹிதேஷு. எப்படி பேசுறா பாருங்க. யுஷ்மாசு சந்நிஹிதேஷு மே உத்வேக காரணம் கிம், நீ பக்கத்துல இருக்கும்பொழுது எனக்கு வந்து உத்வேகம்ங்கிறது வரப்போறதா? ஒண்ணும் கிடையாது. கிம் இது ந ஆவேதயசி, சொல்ல மாட்டேயா? கேஷான் அவலோக்கிய அதவா கிம் ஆவேதித்தன. அதாவது அதாவது ஸ்பீச் வந்து சைலன்ஸ் இஸ் கோல்டுங்கிறோம். ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டு. அந்த மாதிரி அவ வந்து பக்கத்துல உட்காந்து அவ தலை விரி கோலமா இருக்கா, அதுவே போருமே. இதுக்கு மேல அவ வேற வார்த்தையால வேற சொல்லணுமா அப்படிங்கறது அவ கேஷான் அவலோக்கிய, அவ தலைமுடிய பார்த்துட்டு அதவா கிம் ஆவேதித்தேன, சொல்றதுனால என்ன அப்படின்னுட்டு சொல்றான். என்ன அப்படின்னா, जीवत्सु पाण्डुपुत्रेषु दूरम् अप्रोषितेषु अपि पाञ्चालराजतनया वहते यदीमां दशाम्. பாஞ்சால பாஞ்சாலஸ்ய ராஜதனயா, ராஜதனயானா பிரின்சஸ், ரா ராஜாவினுடைய பாஞ்சால ராஜஸ்ய தனயாவோ புத்ரி, இமாம் தசாம் எது வகதே, த கண்டிஷன் வேர் ஷி இஸ் காட் இன் டு, அது யாரால எப்படி எப்போ அப்படின்னா, ஜீவத்சு பாண்டுபுத்திரேஷு, 5 ஹஸ்பண்ட்ஸ் அவளுக்கு. பாண்டுபுத்திரேஷு ஜீவத்சு சத்சு, when all the 5 sons of பாண்டு are still alive, இவளுக்கு இந்த மாதிரி ஒரு தசை. மேலும் என்ன அப்படின்னா, சரி பாண்டுபுத்திரேஷு ஜீவத்சு எங்கேயோ ஊருக்கு எங்கேயோ போயிருக்காளோ என்னமோ, அதனால தான் அவளுக்கு அவமானம் ஆடும் தானே அங்கேயே இருக்கா. அப்ரோஷிதேஷு, அதாவது இந்த புரோஷித பர்த்திருக்கான்னு இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்திரீ வந்து ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டான்னா, அது வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் நாயிகால சொல்லுவா. உங்களுக்கு அந்த புரோஷித பர்த்திருக்காங்கிறவோ ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருக்கணும், அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருப்பான் ஏதோ ஒரு வேலையா, அப்போ வந்து இவ தனியா வந்து இங்க இருக்கிறது. சரியா? அந்த மாதிரி இவனை சொல்றா இப்போ. சாரி, நேத்து கிளம்பினேன்னா. ஓ, கரெக்ட். ஓகே சாரி சாரி சாரி. ஓகே. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஆஹ், நாத உதி ஓகே, இதோட நிறுத்தினோம். ஜீவத்சு பாண்டுபுத்திரேஷு தூரம் அப்ரோஷிதேஷு அப்படி பாஞ்சால ராஜதனையா வஹதே எத் இமாம் திஷாம் தசாம். இந்த மாதிரி ஒரு தசானா நிலைமை, இந்த மாதிரி ஒரு நிலைய வந்து அவ அடைஞ்சிருக்கா. என்ன அப்படின்னா, நாங்க 5 பேரும் உயிரோட இருக்கும் பொழுது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, திரௌபதி ஹஞ்சே புத்திமதிக்கே கதைய நாதாய கோ அந்யஹ கோ அந்யோ மம பரிபவேன கித்தியதே. ஸோ வந்து நீ வந்து புத்திமதிக்கே அப்படிங்கிறது அந்த சேட்டியோட பேரு புத்திமதிகா. ஹே புத்திமதிக்கே, ஹஞ்சேனா ஃப்ரெண்டுங்கிற மாதிரி, கதைய சொல்லு, நாதாய கதைய அவனுக்கு சொல்லு, கோ அந்யஹ பரிபவேன கித்தியதே மம, எனக்கு வேற என்ன ஒரு பரிபவம்னா அவமானம், அதனால கித்தியதேனா அஹ், துக்கம் பிராப்தவதின்னு அர்த்தம். எதனால வந்து அகம் துக்கிதா அஸ்மி அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறான். சேட்டி சொல்றா, எது எது தேவி ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பீமம் உபஸ்ருத்திய அஞ்சலிம் பத்வா, பீமங்கிட்ட போயிட்டு கையை கூப்பிண்டு சொல்றா. பீமங்கிட்ட போய் இந்த சேட்டி பேசுறானா அவன் எவ்வளவு பெரிய சேட்டியா இருப்பா பார்த்துக்கோங்க. ஆஹ் அதான் என்ன அப்படின்னா, शृणोतु कुमारः इतोपि अधिकतरम् अद्य उद्वेगकारणम् आसीत् देव्याः. இதோபி இதை விட, அதாவது நீ பாஸ்ட பத்தியே சொல்லிட்டு இருக்க,
இன்னைக்கு இதோபி இதை விட அதிகதரம் ஜாஸ்தியான அதிகதரம் காரணம் अधिकतरम् अद्यना इन्निकी उद्वेगस्य कारणं सो इतः अपि अधिकतरम् अद्य उद्वेगकारणं देव्याः आसीत् सो இன்னும் ஃபர்தரா அவள் வந்து டார்மெண்ட் ஆகிறதுக்கு தேர் ஆர் மெனி மோர் ரீசன்ஸ் டு பி இந்த மாதிரி அஜிடேட்டடா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா. கிம் நாம அஸ்மாதபி அதிகதரம், இந்த அவமானம் நடந்ததே அதை விட ஜாஸ்தியா அப்படின்னு கேக்குறான். புத்திமதிக்கே கதைய சொல்லு அப்படின்னுட்டு. அதாவது அவனுக்கு இன்னும் உத்வேகம் வருது. ஏன்னா பாஞ்சாலிக்கு வந்து அந்த அந்த சபையில நடந்த அவமானம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது, அதை விட இன்னும் ஜாஸ்தி அப்படிங்கிறது இந்த சேட்டி. அப்படின்னா அதுக்கு அவனுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வருது. என்ன என்ன ரீசன் இதுக்கு அப்படின்னுட்டும் உடனே அவன் வரான். அதான் அதாவது ஒரு பீமன் ஒரு மகாவீரன் அவனுடைய ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பொறுக்கி பொறுக்கி எழுதியிருக்காரு பட்டநாராயணர் இல்லையா? கௌரவ்ய வம்சதாவே அஸ்மின் கஹ ஏஷ சலபாயதே முக்தவேணிம் ஸ்பிருஷன் ஏனாம் கிருஷ்ணாம் தூமசிகாம் இவ. ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா, பீமன்கிறவன் தாவானலம் போல. தாவானலக அப்படின்னா நிறைய அக்னிகள். அனலம்னா உங்களுக்கு வந்து அக்னின்னு அர்த்தம், அனிலம்னா காத்துன்னு அர்த்தம். ஸோ அதனால தாவானலம்ங்கிறது தான் காட்டை எரிக்கக்கூடிய ஒரு அக்னி. சரியா? அந்த தாவானலம் இந்த கௌரவ்யம் அப்படின்னா அந்த குரு வம்சம். அந்த குரு வம்சம்ங்கிறது எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு தாவா இது போல, என்ன சொல்றது, அஹ், அஹ், வம்சம் போல. வம்சம்னா மூங்கில், வம்சவனம் போல மூங்கிலால ஆக்கப்பட்ட ஒரு காடு. ஏன்னா மூங்கில் காட்டுல சட்டு சட்டு சட்டுன்னு அக்னி பரவிடுமா. சோ கௌரவ்ய வம்சம், இந்த கௌரவ்யம்ங்கிற இந்த வம்சவனத்துக்கு நான் யாரு? அஸ்மின் தாவே, அதாவது இந்த பீமனானவன் தாவாக்னியாக இருக்கிறேன். நான் இருக்கும்போது கஹ ஏஷக சலபாயதே, சலபைவ ஆச்சரதி இது சலபாயதே. ஸோ சலபம்னா விட்டில் பூச்சி. யார் வந்து விட்டில் பூச்சி மாதிரி விழப்போறா எப்படி அப்படின்னா, அங்க பக்கத்துல யார இருக்கா அப்படின்னா, நான் அக்ரினா அதுல இருக்கிற ஷிகானா அந்த ஃப்ளேம், அது யாருன்னா திரௌபதி. தூமசிகாமிவ, அந்த தூமத்துக்கு வந்து ஷிகா, அதாவது எரியிற எருப்பு நெருப்புல எண்ணெயை ஊத்தின்ற ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃபியூவலை போட போட தான் அந்த ஷிகா வந்து நல்லா ஃப்ளேமோட இருக்கும். ஃப்ளேமோட இருந்தால் தான் அதுக்கு அக்னின்னு பேரு. அந்த அக்னி தான் எரிக்கக்கூடும். ஸோ அந்த ஷிகா வந்து யாருன்னா இங்க சாக்ஷாத் கிருஷ்ணா. கிருஷ்ணாங்கிறவோ திரௌபதி. ஸோ அந்த தூமசிகாமிவ கிருஷ்ணா முக்த வேணி. அவ எப்படி இருக்கானா விடப்பட்ட, பிரிச்சு விடப்பட்ட தலையோட இருந்துட்டு இருக்கிற கிருஷ்ணா ஸ்பிருஷ ஏனாம் ஸ்பிருஷன்னு இவளை தொட்டுண்டு இவ எப்படி இருக்கானா தூமசிகாம் இவ, ஒரு தூமசிகா போல ஃப்ளேம் போல இருக்க இவளை, இப்படிப்பட்ட இதுல ஏஷக கஹ சலபாயதே, யாரு வந்து சலபத்தினுடைய ஒரு நேச்சர் எடுத்துக்க போறா. சோ கௌரவ்ய வம்சதாவே அஸ்மின்னு கிருஷ்ணாம் தூமசிகாமிவ முக்த வேணீம் ஏனாம் ஏனாம் ஸ்பிருஷன்னு ஏஷக கஹ சலபாயதே, யாரு வந்து சலபன் போல இதுல வந்து விழ போறா. சரியா? அஹ், இவளை தொட்டவன் எவன் வந்து சலபத்துக்கு என்ன ஒரு விட்டல் பூச்சிக்கு என்ன ஒரு நிலைமையோ அது போல யார் வந்து விழ போறா. சரியா? இங்க வந்து ரூபகாலங்காரம். அதுல வந்து பீமனுக்கு அக்னியினுடைய ஆரோபம், அந்த வம்சத்துல வேணுத்துவத்தினுடைய ஆரோபம். சரியா? ஒரு சிலிஷ்ட பரம்பரித்த ரூபகம். स कौरव्यवंशदावे अस्मिन् कः एष शलभायते मुक्तवीणीं स्पृशन्येनां कृष्णां धूमशिखामिव. चेटी சொல்றா, शृणोतु कुमारः अद्य खलु देवी अम्बासहिता देवी अम्बासहिता सुभद्रा प्रमुखेन सपत्नीवर्गेण परिवृता आर्यायाः गान्धार्याः पादवन्दनं कर्तुं गता. सो கேளுங்கோ குமாரः शृणोतु, கேளுங்கோ. अद्य खलु இன்னைக்கு தேவி அம்பா சகிதா, தேவியானவள் அம்பானா இங்க குந்தி, குந்தியோட கூட சுபத்ரா பிரமுகேன சபத்னி வர்க்கேன, சுபத்ரா முதலிய சபத்னி வர்க்கங்களோட பரிவிருத்தா சூழப்பட்டவளான ஆரியாயாக காந்தாரியாக, காந்தாரியாக ஆரியாவான காந்தாரியினுடைய பாதவந்தனம், பாதவந்தனத்தை கர்த்தும் கதா, அவளுக்கு பாத நமஸ்காரத்தை சொல்றதுக்கு போனா அப்படிங்கிறான். உடனே யுக்தமேதது வந்தியாக்கலு குரவக, இஆர்சி இதெல்லாம். குரவக வந்தியாக, குரவகனா பெரியவான்னு அர்த்தம், குருனா ஒன்லி டீச்சருங்கிற அர்த்தம் இல்லை.
அஹ், யுக்தமேதத் வந்தியாக கலு குரவः ததஸ்ததः அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். சேட்டி சொல்றா, ததः நிவர்த்தமானா பானுமத்தியா திருஷ்டா. ஸோ ததஹனா அங்கே இருந்து, ஃப்ரம் தேர், அங்கேருந்து கிளம்பினவனான பிரதிநிவர்த்தமானா திரௌபதி பானுமத்தியா திருஷ்டா, பானுமதியினால் பார்க்கப்பட்டாள். பானுமதி யாரு? துரியோதனனுடைய ஒய்ஃப். சரியா? சோ அந்த பீமசேனக குரோதம், ஆஹா, சத்ரோர் பாரியையா திருஷ்டா, சத்ருவோடனுடைய பாரியையினால் பார்க்கப்பட்டாளா? அந்த ஸ்தானம் குரோதஸ்ய தேவ்யாக ததஸ்ததः அப்படிங்கிறான். ஸ்தானம்னா உச்சிதம்னு அர்த்தம். தேவ்யாக குரோதஸ்ய உச்சிதம் உச்சிதமேவ. தேவ்யாக குரோதஸ்ய ஸ்தானம் அப்படின்னா உச்சிதம். ததஸ்ததः அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். சேட்டி சொல்றா, ததः தயா தேவீம் பிரேக்ஷ்ய சகீஜன தத்த திருஷ்டியா சகர்வம் ஈஷத் விஹஸ்ய வனிதா. ததः பிறகு தயா அவ அந்த பானுமத்தியா தேவீம் பிரேக்ஷ்ய தேவியான திரௌபதியை பார்த்துவிட்ட பிறகு சகீஜன தத்த திருஷ்டியா, சகீஜனானா தத்தா திருஷ்டிஹி யயா சா தயா, எவள் ஒருவளால் சகீஜனங்களை அப்படி ஒரு பார்வையை பார்த்துட்டு அந்த பானுமத்தியா, அவளுக்கு போறது அந்த திருத்தியா விபக்தி எல்லாமே சகர்வம், கர்வேண சகிதம், கர்வத்தோட, ஈஷத் விஹஸ்ய அப்படின்னா அஹாஹான்னு சிரிக்கிறதுங்கிறது வேற, ஈஷத் விஹஸ்யன்னா நக்கலா சிரிக்கிறதுன்னு அர்த்தம். ஈஷத் கொஞ்சம் சிரிச்சுட்டு பணிதம் கூறப்பட்டது. உடனே இவன் ந கேவலம் திருஷ்டா உக்தாச்ச அஹோ கிம் குர்மஹ ததஸ்ததः அப்படிங்கிறான். சோ ஒன்லி பார்க்கல, ஓ பேச வேற பேசியிருக்காளா அதுக்கப்புறம் அப்படிங்கிறான். சேட்டி சொல்றா, ஐயி யாக்ஞசேனி. ஸோ அவன் என்ன சொன்னாங்கிறத அப்படியே சொல்றான். பஞ்ச கிராமாக பிரார்த்தியந்தே இது ஸ்ரூயந்தே தத் கஸ்மாத் இதானிமபி தே கேஷாக ந சம்யம்யந்தே அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்டிருக்கா? யாக்ஞசேனினா யக்ஞசேனன்னு பேரு துருபதனுக்கு. அவனுடைய பொண்ணு யக்ஞசேனஸ்ய அபத்தியம் ஸ்திரீ யாக்ஞசேனி. அந்த யாக்ஞசேனி யாக்ஞசேனி பஞ்சகிராமாக பிரார்த்தியந்தே இது ஸ்ரூயந்தே, 5 கிராமத்தை கேட்டாளாமே அப்படிங்கறத கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். சரியா? பஞ்சகிராமாக 5 கிராமங்கள் பிரார்த்தியந்தே பிரார்த்திக்கப்பட்டன, இது ஸ்ரூயந்தே என்று கேட்கப்படுகின்றன. தது தஸ்மாத் காரணாத், கஸ்மாத் எதனால, இதானீம் அப்படி இப்போ கூட, தே கேஷாகானம் சன சம்யமந்தே, அதான் பீஸ் வரப்போறதேம்மா. 5 கிராமத்தை கொடுத்தோம்னா யுதிஷ்டன் சண்டை போட போறது இல்ல. ஸோ பேசாம தலையை முடிஞ்சுக்க வேண்டியது தானே. இன்னும் ஏன் தலையை விரிச்சு விட்டுட்டு இருக்க, ஏன் தலையை முடியாம இருக்கேன்னு கேட்குறான். உடனே பீமசேனனுக்கு கோபம் வருது. சகதேவ ஸ்ருதம் அப்படின்னு. பஞ்ச கிராமத்தை கேட்கறதுக்கு நீ இத்தனை நேரம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தியே, இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கறான். ஆர்ய உச்சிதமேவ ஏதத் தஸ்யாஹா, இட் இஸ், அதாவது தஸ்யாகாங்கிறது இங்க பானுமத்தியாக, ஏதத் உச்சிதமேவ, அதாவது அவகிட்டேருந்து நீ இதுக்கு மேல என்ன எதிர்பார்ப்பேன்னு சொல்லுவோம் தெரியுமோ. இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேல நீ அவகிட்ட இருந்து என்ன பெருசா எதிர்பார்க்க போற? அவ வந்து உனக்கு கன்சோலா பண்ண போறா இல்ல. துரியோதன கலத்திரம் ஹீசா. யார் அவ? கலத்திரம்னா ஸ்பௌஸ்ன்னு அர்த்தம், பொண்டாட்டி. கலத்திரம்ங்கிறது நித்திய பகுவச்சனம். தாராங்கிறது எப்படி, தாராகாங்கிறது நித்திய புல்லிங்க பகுவச்சனமோ, இந்த கலத்திரம் சரி பகுவச்சனம் இல்ல, கலத்திரம்ங்கிறது நித்திய நபும்சகலிங்கம். துரியோதனஸ்ய கலத்திரம் ஹீசா, துரியோதனுடைய பொண்டாட்டி இல்லையோ அவோ அப்படிங்கிறான். பஷ்ய பாரு, பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ஸ்திரீணாம் ஹி சாஹச்சர்யாத் பவந்தி சேதாம்சி பர்திருசதிருஷானி மதுராபி ஹி முர்ச்சயதே விஷ விடபி சமாஸ்ரிதா வல்லி. அதாவது இந்த ஸ்திரீகளுக்கு என்ன தெரியுமோனோ, பல வருஷம் 25 வருஷம் அவளோட நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட அத்தனை குவாலிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா இவளும் இம்பைன் பண்ணிப்பா. நல்லதும் சரி கெட்டதும் சரி. சம்சர்கஜாகா தோஷகுணாக பவந்தி இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் தோஷமும் வரும் குணமும் வரும். ஸோ ஸ்திரீனாம் ஸ்திரீகளுக்கு சாகச்சரியாது சகச்சரதி இது சாகச்சரியா, கூடயே இருக்கிறதுனால பர்திரு சதிருஷானி ஜேதாம்சி பவந்தி, அவன் புத்தி எப்படி ஆயிடும்னா பர்த்தா எப்படி இருக்கானோ அதே மாதிரி இல்லையா? அது வந்து இட் இஸ் ஈக்குவல், 50-50. ஈவன் ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ சேஞ்ச் அக்கார்டிங் டு கூடயே இருக்கிறதுனால. ஆனா அந்த காலத்துல இட் இஸ் மோஸ்ட்லி இதை வந்து ஸ்திரீகளுக்கு தான் இதுவா சொல்லுவா. ஸோ ஸ்திரீனாமி ஸ்திரீகளுக்கு சாகச்சரியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்ல. சாகச்சரியாது பர்திரு சதுரசாணி சேதாம்சி பவந்தி, அவளுடைய புத்தி எப்படி ஆயிடும்னா பர்த்தாக்கு எப்படி புத்தியோ அதே மாதிரி அவளும் ஆயிடுவா. சரியா? அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, மதுராபி ஹி மூர்ச்சயதே விஷ விடபி சமாஸ்ருதா வல்லி.
ரொம்ப அழகான ஒரு வள்ளி. வள்ளினா கொடின்னு அர்த்தம். லதா. மதுராபி வள்ளி. ரொம்ப அழகான ஒரு கடி. ஸ்வீட்டா ஒரு கொடி இருக்கு. ஆனா விடபி சமாஸ்ரிதா மூர்ச்சயதே. அதுவே விடபினா மரம். அந்த விஷம் விஷம் விஷத்தோட இருக்கின்ற ஒரு விட்டப்பத்தை ஆசிரயம் பண்ணிட்டு அந்த வள்ளி இருந்ததுன்னா, அந்த கொடி இருந்ததுன்னா, அதுவும் மூர்ச்சையாடும். சம்சர்கதாக சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி. இல்லையா? அஹ், உலகத்துல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். சட்டு வர மாட்டேங்கிறது. மீனா எல்லாமே வந்து ஒரு ஒரு புருஷனுடைய சகவாசாத்து எல்லாம் சேஞ்ச் ஆகணும் ஒரு ஸ்லோகம் வரும். எனிவே, சோ ஸ்திரீணாம் ஹி சாகச்சர்யாத் பவந்தி சேதாம்சி பர்திருசதிருஷானி மதுராபி ஹி மூர்ச்சயதே விஷவிடபி சமாஸ்ருதா வள்ளி. சரியா? நம்மள சொல்லுவோம் இல்லையா, ஹஸ்பண்ட் சைடு வந்து ஒய்ஃபோட சேர்ந்து அவன் மாறிட்டான் வா, நம்ம சைடுல வந்து அவ ஆத்துக்காரோட சேர்ந்து அவளும் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான்னு வா. இல்லையா? அது வந்து குட் அண்ட் பேட், போத் ஃபார் குட் அண்ட் பேட். பட் துரியோதனனுடைய விஷயத்துல எல்லாமே பேடு தான். இல்லையா? அதுக்கப்புறம் பீமசேனன் சொல்றான், ஹே புத்திமதிக்கே ததோ தேவ்யாக கிம் அபிஹிதம். தேவி என்ன சொன்னா அப்படின்னா, உடனே அவன் சொல்றா, குமார எதி பரிஜன ஹீனாக பவே ததா தேவி பணதி. பரிஜனங்களுக்கு முன்னாடி அவதான், அதாவது வேலைக்காரி முன்னாடி பேசாதன்னு சொல்லுவா தெரியுமோ ஆத்துல. டோன்ட் டிஸ்கட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மெய்ட்ஸ் அப்படின்வா. ஒண்ணு அது பக்கத்தாத்துக்கு அந்த விஷயம் போகும், நம்ம இடத்துல என்ன நடக்கிறதோ அது. இன்னொன்னு வந்து நம்மாத்து கதையை உணுத்திட்ட பேசப்படாது. அண்ட் இவதான் பரிஜனங்களுக்கு முன்னாடி பானுமதி வந்து திரௌபதியை இன்சல்ட் பண்ணாலும் பதிலுக்கு இவ பண்றதுங்கிறது இவ சைடுல தப்பு. ஷீ ஃபீல்ஸ் இட்ஸ் ராங் டு இன்சல்ட் பானுமதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சர்வெண்ட் மேட்ஸ். பரிஜனங்கள்னா சேவக ஜனாகான்னு அர்த்தம். ஸோ குமார எதி பரிஜன ஹீனாக பவந்தி, எதி பரிஜனைஹி ஹீனாக, இஃப் த பிளேஸ் இஸ் வித்தவுட் த சர்வெண்ட்ஸ் ததா தென் தேவி பணதி. தேவி மைட் ஹவ் ஸ்போக்கன். தேவி வந்து பேசியிருப்போம். கிம் புனர் அபிஹிதம் பவத்யா. ஸோ என்னதான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறான். ஸோ தேவி பேசலைன்னா அப்ப என்ன இவ பேசியிருக்கான்னு அர்த்தம். நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறான். குமார ஏவம் வனிதம் ஐ பானுமதி யுஷ்மாகம் யுஷ்மாகம் அமுக்தேஷு கேசஹஸ்தேஷு கதம் அஸ்மாக்கம் தேவ்யாக கேசாக சம்யமந்தே. இது அதாவது சூரனுக்கு பிறந்தவன் சூரி தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒத்திக வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு அருகதை வேணும். இந்த மாதிரி திரௌபதி மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு சேட்டி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சேட்டி தான் இருக்கணும். இல்லையா? குமார ஏவம் மயாபணிதம், என்னால் இவ்வாறு கூறப்பட்டது என்ன அப்படின்னா, ஐ பானுமதி அப்படின்னு கூப்பிடுறா. ஏ பானுமதி, யுஷ்மாகம் அமுக்தேஷு கேசஹஸ்தேஷு கதம் அஸ்மாக்கம் தேவியாக கேசாக சம்யமந்தே. உன் தலைமுடி விரிஞ்சிருக்கேமா, அப்ப என்னுடைய தேவியினுடைய தலைமுடி எப்படி முடியும் அப்படின்னா, உன் புருஷமாரெல்லாம் ஒன்னும் உயிரோட இருக்காளே, அவ செத்து போனா நீ தலையை விரிச்சுன்னு உட்காந்துருக்க போற. ஸோ அவ அவுந்து கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா இவளுக்கு டைட் அப் ஆயிடும். எப்படி இல்ல? ஸோ யுஷ்மாக்கம் அமுக்தேஷு கேசஹஸ்தேஷு. ஸோ வந்து நீ வந்து உன்னுடைய கேசஹஸ்தத்தை முக்தம் அஹ், அஹ், கட்டின்னு இருக்க, இன்னும் முக்தமா விடல, அமுக்தமா இருக்கு. அத வந்து கதம் அஸ்மாக்கம் தேவியாக கேசாக சமயம், இப்ப எப்படி நாங்க வந்து கட்டிக்கிறது? ஸோ வந்து போர் நடக்கும். துரியோதனன் துஷாசனன் அத்தனை கௌரவாலும் அழிய போறா. உங்க ஆத்துக்கார் போயிட்டாரேன்னுட்டு நீ அழுதுண்டு உட்கார போற. அந்த தருணத்துல நாங்க வந்து எங்க தலைமுடியை கட்டிப்போம் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? அஹ், எப்படி பதில் பாருங்க. இல்ல? அப்ப வந்து சபரிதோஷம் சாது புத்திமதிகே சாது தது அபிஹிதம் எது அஸ்மத் பரிஜன உச்சிதம். என் வேலைக்காரிக்கு உச்சிதமா என்ன பேசணுமோ அதை நீ பேசியிருக்க. அங்க போய் பேன்னு இல்லாம ஜம்முன்னு பாண்டவாள சேர்ந்தவா நாங்கோங்கிறதுல உச்சிதமா பேசியிருக்க. இது ஸ்வ ஆபரணானி புத்திமதிகாயை பிரயச்சதி. தன்னுடைய ஆபரணங்களா எடுத்து கொடுக்குறான். அதீரம் ஆசனாத்து உத்திஷ்டன்னு ரொம்ப ஒரு அதீரத்தோட எழுந்துக்கிறான். ஐ பாஞ்சால ராஜதனையே ஸ்ரூயதாம் அசிரேனைவ காலேன சஞ்சது புஜ. இன்னும் பாஞ்சால ராஜதன்யே கேளு ஸ்ரூயதாம் அச்சிரேனைவ காலேன, இன்னும் கொஞ்ச காலத்தினாலேயே என்ன அப்படின்னா, சஞ்சது புஜ பிரமித சண்ட கத அபிகாத சஞ்சூர்ணித ஊரு யுகலஸ்ய சுயோதனஸ்ய ஸ்தியான அவனத்த. என்ன இடத்துல அபவித்தம்னு இருக்கு, இங்க அவனத்தம்னு இருக்கு. ஸ்தியான அபவித்த கன சோனித சோணபாணிகி உத்தம் சயிஷ்யதி கச்சானு தவ தேவி பீமஹ. தேவிங்கிறது இங்க சம்போதனம். ஹே தேவி, ஹே தேவி, பீமஹ தவ கச்சானு
உத்தம்ச இஷ்யதி, இதான் மெயின் சென்டென்ஸ். பீமனானவன் உன்னுடைய கச்சானுனா கூந்தல்களை உத்தம்ச இஷினா டை பண்ணிடுவான். ஃபியூச்சர் டென்ஸ் கட்டி விட்டுருவான். எப்படிப்பட்ட பீமகா, அந்த பீமனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஸ்தியான அவன அபன அபவித்த கன சோணித சோணபாணிஹி பீமஹா தவ கச்சானு உத்தம்ச இஷ்யதி. என்ன அப்படின்னா, சஞ்சத் புஜ பிரமித சண்ட கத அபிகாத சஞ்சூர்ணித ஊருயுகலஸ்ய சுயோதனஸ்ய அந்த ரத்தத்தை. சரியா? இந்த சுயோதனனுடைய, எப்படிப்பட்ட சுயோதனன் அப்படின்னா, சஞ்சத்து நடுங்குகின்ற, சஞ்சத்து அப்படின்னா துடிச்சுன்னு இருக்கிறது, என் புஜங்கள் துடிக்கிறது, என் புஜங்கள்னு சொல்றான் இல்லையா? சோ அதை அடக்கு அடக்கு என்று, அந்த மாதிரி சஞ்சத்து புஜாபியாம், அந்த ரெண்டு தோள்களும் வந்து துடிச்சுன்னு இருக்கு. அவைகளிலிருந்து பிரமிதையா ஆடுகின்ற, சண்டையா ரொம்ப உக்கிரமா இருக்கு இந்த கதையா, கதையினால அபிகாத்தேன, கதஸ்ய கதஸ்ய அபிகாத்தேன, இந்த கதம்ங்கிறது கதாயாக அபிகாத்தேன, அந்த கதத்தினுடைய அபிகாத்தம்னா வீச்சு, அதனால சஞ்சூர்ணிதா சுயோதனஸ்ய ஊரு யுகலஸ்ய, சஞ்சூர்ணிதம்னா பொடியாக்கப்பட்ட சுயோதனனுடைய அந்த ஊரு யுகலம், ஊருங்கிறது தொட, அதனுடைய யுகலம்னா அந்த பெயர், அந்த ரெண்டினுடைய ஸ்தியான அபவித்த கனசோணித சோணபாணிகி, ஸ்தியானம்னா ஒரு மாஸ், அதுல இருந்து அபவித்தம்னா ஃப்ளோ ஒழுகுகின்ற, கனம்னா திக்கா இருக்கிற அந்த பிளட், அந்த சோணிதா, அந்த சோணிதேன சோண பாணிகி எஸ்ய சக, பீமனுக்கு அப்ஜெக்டிவா போறது, அந்த துரியோதனனுடைய அந்த மாசு, அந்த தொடையிலேருந்து அந்த மாசுலேருந்து ஒழுகுகின்ற அந்த ரத்தத்தினால் தோயப்பட்ட ரத்த கையோட இருக்கின்ற நான் பீமக தவ கஜானு உத்தம் இஷ்யதி. சரியா? பீமக உத்தம் இஷ்யதி, அதனால நீ வந்து கவலையே படாத அப்படின்னு சொல்றான். புரியுதா? அஹ் அப்படி ஒரு கோபம் வருது. எது சோனிதம்ங்கிறது ரத்தம், தேன சோகி தேன சோணக லோகிதா பாணிகி, அந்த மாதிரி கையோட இருக்கின்ற பீமஹ தவ கஜானு உத்தம் சைஷ்யதி. கிம் நாத துஷ்கரம் त्वया परिकुपितेन सर्वदा अनुगृह्णन्तु एतद् व्यवसितं ते भ्रातरः. ஸோ வந்து என்ன, கிம் நாம துஷ்கரம் त्वया परिकुपितेन, ஐயோ என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீ இந்த கோவத்தினால சொல்ற. ஆனா என்ன அப்படின்னா, சர்வதா அனுகிருந்தந்து ஏதத் விவசிதம் தே பிராத்தர, நீ இப்ப சொல்றத உன்னுடைய உன்னுடைய பிரதர்ஸ் எல்லாரும் இதை ஒத்துக்கணும் அப்படிங்கிறான். அஹ் என்ன ஒரு துஷ்கரமான ஒரு காரியத்தை நீ இப்ப சொல்லிட்ட கோவத்தினால, ஆனா உன்னை சேர்ந்த உன்னுடைய பிரதர்ஸ் எல்லாமே இந்த உன்னுடைய இந்த தாட் ப்ராசஸ அவளும் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அதாவது அது அது வந்து துஷ்கரம் துக்கேன கத்தும் கர்த்தும் சக்கியம் என்ன. ஸோ அந்த துஷ்கரமாக இருந்த பொழுதிலும் நீ பண்ணிடுவ, ஆனா இதுக்கு இவன் எல்லாம் ஒத்துக்கணுமே அப்படிங்கிறான். புரியுறதா? ஸோ இன்னும் அவனை வந்து அந்த அந்த ஃப்ளேம் குறையாம பாத்துக்கிறாவும். சரியா? அனுகிரகீதம் ஏதத் அஸ்மாபிகி, நான் எங்களால் படும் அப்படின்னு இவன் சொல்றான். நேபத்தியே மகான் கலகலக, ஒரு பெரிய கலகல சப்தம் கேட்கறது. சர்வே சவிஸ்மயம் ஆகர்ணயந்தி, எல்லாரும் ஒரு விஸ்மயத்தோட கேட்டுக்கிறான். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல சரியா?